இதைத்தான் என் கதையில் விதியால் நடத்தப்பட்ட நாடகம் என்று சொன்னேன். இது விதி என்று என்னுடைய கருத்தை சொல்லும் போது, எஸ்பெஷலி இந்த பஹல்காம் இன்சிடென்ட், ஐ டோன்ட் வாண்ட் யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய நோக்கத்தை சொல்லி யாரையும் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் எனக்கு இல்லை. என்னுடைய கருத்தை சொன்ன என்னோடதான். அந்த குடும்பங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களும் இரங்கல்களும் உண்டு. நிச்சயமா. அப்புறம் என்ன பண்றானாக்க, ஒரு பர்ஸ் அவன் காலில் தட்டுப்படுறது. யாரும் பார்க்கல. பர்ஸை திறந்து பார்க்காமலே அவனுக்கு தெரியுது நிறைய பணம் இருக்கு இதுல, என்னடா செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒப்படைக்கிறதா, இல்லை பர்ஸில் விவரம் இருந்தால் சொந்தக்காரனை பிறகு கூப்பிட்டு கொடுப்பதா, இல்லைன்னா என்ன இப்போ அவசர தேவைக்கு இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கு அதை ஈடு கட்டி வச்சுட்டு அந்த சொந்தக்காரங்கிட்டயோ இல்லை போலீஸ்கிட்டயோ ஒப்படைக்கிறதாங்கிற இந்த எண்ணம் வந்த உடனே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, யாராவது இந்த பர்ஸை எடுக்கிறத பார்த்துட்டு கையும் களவுமா பிடிச்சிட்டா என்ன செய்யறது, அவமானமா போயிடுமே அப்படிங்கிறான். இத்தகைய எண்ணங்கள் வந்ததும் யாரும் பார்க்கும் போது அங்கிருந்து வேகமாக ஓடி போவதுதான் நல்லது என்று தோன்றுகிறது. இப்படி கதையில் ஒரு பயம், குழப்பம் மற்றும் மனித குணங்களை மிக அழகாக நீங்க வெளிப்படுத்தியிருக்கீங்க. இந்த உணர்வுகள் கதையின் தாக்கத்தை எப்படி அதிகமாக்க உதவுகின்றது, சொல்ல முடியுமா? முதலில் அந்த பர்ஸை பார்த்தவுடன் அவனுக்கு தோன்றும் உணர்வு நீங்கள் சொன்னது போல ஒரு மனக்குழப்பம். இதை எடுப்பதா வேண்டாமா, அதை எடுத்தால் யாரிடம் கொண்டு போய் கொடுப்பது, போலீசிடம் ஒப்படைப்பதா, இல்லை அந்த பர்ஸை தொலைத்தவன் அதை தேடிக்கொண்டு திரும்ப வருவான் என்று அவனுக்கு தெரியும். சோ அவன் வரும் வரை காத்திருந்து அதை அவனுக்கு கொடுப்பதா அப்படின்னு ஒரு